வணக்கம் நேயர்களே, தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான சிறு தொழில் பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு ஆரோக்கியமான சிறு தொழில் பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சுவையாக சமைக்க தெரியும், இதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சிலருக்கு இயல்பாகவே நல்லா சமைக்க தெரியும், அதோட பயிற்சியும் எடுத்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸை செய்யும்பொழுது, இந்த உணவு தயாரிப்புக்கான பிஸ்னஸை செய்யும்பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அதற்கு ஏற்ற வகையில் நம்ம அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தொழில் மையங்கள் மூலமாகவும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலமாகவும் இந்த உணவு தயாரிப்பு முறைகளை 2-3 கேட்டகரியாக பிரித்து பயிற்சி எடுத்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது உணவு ரெடிமிக்ஸ் உணவு தயாரிப்பு, வத்தல் வடகம் தயாரிப்பு, ஊறுகாய் வகை தயாரிப்பு அப்படின்னு கேட்டகரி பிரித்து பயிற்சி கொடுக்குறாங்க. இதில் நமக்கு என்ன தேவையான பயிற்சி இருக்கோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து படித்து இந்த பிஸ்னஸை செய்யலாம். இன்னைக்கு நம்மளுடைய சிறு தொழில் முனைவோம் நிகழ்ச்சியில் இந்த ரெடிமிக்ஸ் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு வீட்டில் இருந்தோ அல்லது கடை வைத்தோ எப்படி செய்யலாம், எப்படி வருமானம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் பயிற்சி வகுப்புகள் பற்றியும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாள் நமக்கு தீபாவளி வரப்போகுது. இந்த தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். இதுக்கான ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவு அடைஞ்சிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 மற்றொரு எண் 22722488 என்ற எனக்கு தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் 0413 என்ற முன்னிணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு இந்த ரெடிமேட்ஸ் உணவுப் பொருட்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த துறையில் பல வருடம் அனுபவம் உள்ள ஜெகதீஸ்வரி மேம் நிலையத்திற்கு வந்திருக்காங்க. நேரில் உங்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நேயருக்கு சொல்லுங்க மேம். என்னோட பேர் ஜெகதீஸ்வரிமா. நான் பாண்டிச்சேரியில் இருந்துட்டுருக்கேன். என்னோட பூர்வீகம் காரைக்குடி. எனக்கு அங்கே சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அங்கே சிறுவதியிலேருந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால இன்றைக்கி இங்கே நான் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் ஆரம்பித்தேன். இது ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது. நானும் பயனடைஞ்சிருக்கேன். இந்த உணவு பிஸ்னஸ்க்கான பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேம்? நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லுங்கள். நான் 2008 என்னோட பிள்ளைங்கள்லாம் காலேஜுக்குன்னு போன உடனே சரி வீட்டில் இருக்கிறோமே அந்த டயத்தில் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் தரமான ஒரு இட்லி பொடி செஞ்சு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. சரி இதையே நம்ம என்ன ஒன்று புதுசாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. நல்ல எல்லாரும் செய்கிறத செய்யக்கூடாது. இட்லி பொடினா அதில் என்ன ஏதாவது வித்தியாசம் காட்டணும். ஆமாம், ரசம்ல கொள்ளு ரசம் அது அப்படியே ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு 50 ப்ராடக்ட் தயார் பண்ணுற அளவு வந்திருக்குது. 2008 நான் பண்ணிட்டு இருக்கேன். 2008 அது வரைக்கும் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு எண்ணம் வந்திருக்கு. பயிற்சி வகுப்பு ஏதாவது போனீங்களா? இங்கே போய் கிளாஸ் போய் கத்துக்கிட்டு வந்தீங்களா? இல்லை, நாங்கள் காரைக்குடிங்கிறதுனால அங்கே சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் எப்போதுமே. அங்கே சாப்பாடுனாலே காரைக்குடி பக்கம் அங்கேயே இருந்ததுனால எனக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்களோ அதே தான் நான் இதில் கொண்டு வந்தேன். வேறு எதுவும் தனியான இதுக்குன்னு பயிற்சியெல்லாம் எடுத்துக்கல. அனுபவங்கள் அப்படியே அதுலேருந்து ஒன்றா சரி பண்ணி யாராவது ஒரு இது சொன்னாங்கன்னா அதை ஆல்ட்ரேஷன் அப்படியே பண்ணும்போது அந்த இதுலேயே நல்லா. 2008 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இட்லி பொடி தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக இருந்தது. அதில் என்ன புதுசான விஷயம் சேர்த்தீங்க? இப்போ இட்லி பொடிங்கிறது எல்லார் வீட்லேயும் ஒரு செய்கிற விஷயம், எல்லா இடத்துலையும் இருக்குது. அது நார்மலாக இல்லாத இடமே இல்லை, கடைங்களும் இருக்காது. நான் அதில் டேஸ்ட்டுக்கு அதிகமாக எள்ளு ஆட் பண்ணி அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கும் போது அது எல்லாருமே அந்த வாசனை டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுலேயே ஆவாரம்பூவில் முடக்கத்தானில் முருங்கைக்கீரை இட்லி பொடி என்ன முடியுமோ எங்களோட குவாலிட்டி மட்டும் தனியாக இருக்கும், அந்த டேஸ்ட்டு தனியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி அவங்களோட என்கரேஜ் தான் இது நல்லாயிருக்கு. அப்புறம் மக்கள் எங்களுக்கு இது மாதிரி பண்ணி தரீங்களான்னு கேட்டாலும் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி. நீங்கள் என்ன இட்லி பொடி வேணும்னு கேட்டாலும் நாங்கள் அதை செஞ்சு கொடுத்துருவோம். இன்னைக்கு நல்லா. அப்போ இட்லி பொடிக்கு அப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஒன்று சேர்க்க அப்புறம் ஈஸியாக செய்கிறது ரசப்பொடி செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் உப்மா வெரைட்டி, உப்மாவில் அரிசி உப்மா. நம்ம பேசாம ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சத்யாங்க மேம், சேலத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் சந்தேகம் கேட்கலாமா? கேட்குங்க, சொல்லுங்கம்மா. நாங்க வீட்லயே இப்ப ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க மேம், இங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும். ஓகே மேம். இப்ப அது ஒரு பிசினஸா பண்ணும் போது எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கேட்கறேன். ஓகே, அவங்க வீட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க. வீட்டில இருந்து பிஸ்னஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்கு? என்னென்ன ஆவணங்கள்லாம் அவங்களுக்கு ரெடியா இருக்கு? கண்டிப்பாக FSSAI சர்டிஃபிகேட் வாங்கணுமா.
ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ற பொருளுங்கும் போது நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அதில் வந்து நிறையா செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சாதாரணமாக செய்யும்போது ஒரு 5 வருஷத்துக்குள்ளது அங்கே சொல்லுவாங்க. அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க வந்து அந்த உணவுப் பொருள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டு தர சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க, FSSI. அதை வாங்கிக்கிட்டால் தான் நீங்கள் வந்து தைரியமாக ஒரு இடத்துல கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை, கலப்படங்கள்லாம் இல்லை அப்படின்றதெல்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போது அதை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். FSSI தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அடுத்து என்ன பண்ணிருக்கோங்க மேம். அது இன்னும் எங்க கைக்கு கிடைக்கல. இப்ப என்னோட டவுட் என்னன்னா மேம், இப்ப நம்ம வந்து தொழில் முனைவோர் இதுக்கு ட்ரைனிங் போனோம். சரி. இந்த உணவுப் பொருள் வந்து நானா அம்மா சொல்லி கொடுத்தது, பாட்டி சொல்லி கொடுத்ததை வச்சு வீட்டில் உள்ள உணவுப் பொருளை வச்சு நம்ம எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லாம ஆரோக்கியமா செய்யறத வச்சு ஒரு 15-18 வகையான பொடி வகைகள் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் குடுத்துட்டு இருக்கேன். இப்ப எனக்கு முறைப்படி ஒரு ட்ரைனிங்கா போனோம்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய ஒரு விதமான இதெல்லாம் கொடுக்கலாம், ஹெல்தி ஃபுட்ஸ் ஜனங்களுக்கு கொடுக்கலாம். அப்படிங்கும் போது நாங்க எப்படி ட்ரை பண்றதுன்னு கேட்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா சுய உதவி குழுக்கள் எல்லாம் இருக்காங்கம்மா. இப்போ நானே வந்து ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் நிறுவனம் தான். நான் எதுவுமே உங்களை மாதிரி வீட்டில் இருக்கும்போது அந்த சுய உதவி குழுக்கள் மூலயமா அவங்க வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் நிறுவனம் கண்டிப்பாக உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு இருக்குமா, நீங்கள் பேங்க்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கம்மா. இந்தியன் பேங்க்ல இதுக்கெல்லாம் ஒரு பிரிவே வச்சு உங்களுடைய மாவட்டத்துல மாவட்ட தொழில் மையங்கள் இருக்கு. நீங்க போய் உங்களுடைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி நீங்க சேரணும்னு நீங்க ஆசைப்பட்டு கேக்குறீங்களோ உங்களுக்கு அந்த பயிற்சி நடக்கும்போது கால் பண்ணி கூப்பிடுவாங்க மேம். கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. நீங்க தொழில் மையம் போனீங்கன்னாவே அந்த கொடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டே இருக்குதுமா அது. ஓகேங்க மேம். நன்றி மேம். ஒரு லேடிஸ் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோங்கும் போது நம்ம எல்லாம் அப்பெல்லாம் வீட்ல இருந்து வெளியில வராம இருந்து இப்ப இவ்வளவு தூரம் வரங்கும் போது ரொம்ப ஒரு பெருமையான விஷயங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ நம்ம பார்க்கலாம், செய்யலாம். நம்மள மாதிரி முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னோட இதே அதுதான். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என் குழந்தைங்களுக்கு நானே தான் எல்லாமே செய்யறேன். ரிலேஷன் யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்ல. அப்படி இருக்கும்போது பெரியவங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு எனக்கு ஆசை. அதனால நான் ஒரு தொழில் முனைவோரா வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலதான் கேட்டேன். மாவட்ட தொழில் மையத்தை நீங்க அணுகுங்க மேம். உங்களுக்கு கண்டிப்பா பயிற்சி கொடுப்பாங்க. நன்றி மேம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க மேம். நன்றி. அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருந்துட்டாவே அது வந்துடும். இப்போ நாமெல்லாம் எங்கேயுமே ட்ரைனிங் இல்லை. நம்ம அந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இதுவும் நமக்கு தெரியும். இப்போ அவங்க இது மூலியமாக ஒரு இது தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக செய்ய முடியும் பெண்களால். அது நம்ம சொன்ன மாதிரி நமக்கு இயல்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது வந்து நம்ம பிஸ்னஸாக பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரைனிங்கிறது அவசியம். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க மேம் இந்த மாதிரி பொடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் எவ்வளோ முதலீடு போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ ஃபஸ்ட்டு இட்லி பொடிங்கும்போது ஒரு 500 ரூபாய் இருந்தால் கூட போதும். ஓகே மேம். அதை வச்சுட்டே நம்ம வந்து அது தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க போகும்போது அவங்க மெயின் குவாலிட்டி டேஸ்ட் இருந்துட்டு ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா தேடி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ 15 வருஷம் கஸ்டமர்லாம் இன்னும் எங்களுக்கு இருக்காங்க. அந்த எள்ளுப்படிக்குன்னே ஒருத்தர் சீனிவாச அப்பார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் அவர் வந்து அதுக்குன்னே தேடி இன்னைக்கு வரையும் வர்றவங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு கூட மறந்துடும் அவங்க வந்து. அப்போ அங்கே தான் நம்ம அந்த குவாலிட்டியை மாற்றக்கூடாது. பணத்துக்காக நல்ல பொருளை போட்டு தயாரிக்கணும். ஒருத்தங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னால் கூட அதை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒருத்தவங்க சொல்லுவாங்க இதில் இதாக இருக்குது, இந்த இது உப்பாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம அது நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது. அதனால தான் எவ்வளவோ இன்னைக்கு மார்க்கெட்டில் ப்ராடக்ட்டுக்கு 100 கணக்கில் இருக்கும்போதும் பெரிய பெரிய பிராண்டு இருக்கும்போதும் நம்ம அந்த இடத்துல நிக்கிறோம். ஓகே. நம்ம தேடி வரதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த குவாலிட்டி. ஓகே. அந்த மெயின் அது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால நம்மள தேடி வருவாங்க. அதுதான் ஒண்ணு. சரிங்க. இப்போ வந்து 500 ரூபா முதலீடுல ஸ்டார்ட் பண்ணதா சொன்னீங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இப்போ வந்து மேடம் கேட்டாங்க நான் வீட்டில் செஞ்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரி எனக்கு என்ன செய்யணும், நீங்கள் எப்போ மேம் அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கினீங்க, எப்போ உங்களுடைய இந்த தொழிலை வந்து நீங்கள் பதிஞ்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நானும் ஃபஸ்ட்டு எதுவுமே செய்யாமல் தான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பக்கத்தில் வந்து குழுக்கள் அப்போ ஆரம்பித்த புதுசு 2008 அப்போ ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் நிறுவனம் வந்து நீங்கள் இந்த மாதிரி குழுவில் சேர்றீங்களா அப்படின்னா சரின்னு சேரும்போது அப்போ எனக்கு அதனோட பெனிஃபிட்டே தெரியல. ஆனால் அவங்க அப்படியே அழகாக கொண்டு போய் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஒரு நம்ம பேசலாம் மேம். ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம்.
ஓகே, அவங்க கால் கட் ஆயிடுச்சு. நம்ம அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பெண்களுக்காக வந்து சுய உதவி குழுக்கள் மூலிமா எனக்கு ட்ரைனிங். அப்போ தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு என்ன திறமை இருக்குங்கிறத வெளியில் கொண்டு வந்தவங்க. ஓகே, அவங்க தான் கண்டிப்பாக. அப்போ அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்கம்மா? ஒரு பிஸ்னஸ் எப்படி, அதை எப்படி பேக்கிங் பண்ணணும், அந்த எப்படி அந்த கணக்கு எழுதணும், நம்ம என்ன டேஸ்டா செஞ்சாலும் அதை ப்ரெசென்ட் பண்றது எவ்வளவு முக்கியம் இல்ல மேம். கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாமே அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரையும் அந்த ஒரு அவங்க எங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த பேங்க்குக்கு போகணும், என்ன செய்யணும், எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுங்கிறதெல்லாம் கண்டிப்பா. அதாவது ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்து அதோட முடியாம தொடர்ந்து வந்து எப்போ உதவி கேட்டாலும் கொடுத்து இன்னைக்கு பெஸ்ட் ஆண்டர்பிரனர்ங்கிற அவார்டும் கொடுத்து அப்படி அதுதான் நம்மளை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அதுதான் சொல்லணும், அந்த வாய்ப்புகள் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம், நமக்கான வாய்ப்புகள் அது கிடைச்சிக்கிட்டே இருந்தது. ஓகே மேம். இப்போ கண்டினியூவான ப்ராடக்ட்னு சொல்லும்பொழுது உங்களுடைய ஸ்பெஷல்னா நீங்க என்ன சொல்வீங்க மேம்? நீங்க சொன்னீங்க 50க்கு மேல நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து எல்லார்கிட்டையும் கிடைக்காத யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னா எங்களோட ஹெல்த் மிக்ஸ் 6 மாசத்த குழந்தைங்கள்ல இருந்தே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தோசை வெரைட்டில 5 என்னன்னா முடக்கத்தான்ல நாங்க தோசை வெரைட்டி செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன இப்போ அவங்க சொன்ன மாதிரி எந்த கெமிக்கல்ல பயப்படாம வாங்கலாம், சாப்பிடலாம், அதை கொடுக்குற ஒரு இதுவும் எங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கு. நல்ல பொருள் கொடுக்குறோன்றது இருக்கு. கெமிக்கல் பேரே தெரியாது முதல்ல. அதனால வந்து அப்போ மக்களுக்கு ஆரோக்கியமானது இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ வந்து சிறுதானிய உணவுகளுக்கு முக்கியத்துவமா இருக்கையில அடுத்த கட்டம் நாங்கள் அந்த சிறுதானியங்களுக்கு போயிட்டோம். என்ன இருக்குது, வெந்தய கஞ்சி, கொள்ளு கஞ்சி, இது கருப்பு கவுனி, அத்தனை சிறுதானியங்களும் நான் இப்போ கொண்டு வந்துட்டோம். அதுல வந்து கஞ்சி மாதிரியே கஞ்சி மிக்ஸ் மாதிரி உப்புமா செஞ்சுக்கலாம், கஞ்சி செஞ்சுக்கலாம், பொங்கல் மாதிரி சிறுதானிய பொங்கல் எல்லாமே நாங்கள் அதில் கொண்டு வந்துட்டோம். அப்போ இன்னைக்கு உள்ளதுக்கு ஏற்றது மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் குழந்தைங்கள்ல இருந்தே கொடுக்குறங்கிற மாதிரி ஒரு திருப்தியா செய்யறோம். ஓகே, இந்த ரெடி மிக்ஸ் என்னன்னா மேம், ரெடி டு ஈட்டா, அதாவது 2 செகண்ட்ஸ்ல செய்யற மாதிரி விஷயங்களா இல்ல அதுக்கு டைம் எடுத்து செய்யறோம்? இல்ல, இது வந்து இப்ப எல்லாமே வறுத்து செய்யறதுனால இப்ப எங்கள்கிட்ட இருக்க சிறுதானிய பொங்கல்லாம் கேட்டீங்கன்னா வெறும் தண்ணி கொதிக்க வச்சு அதுல நெய் போட்டு ஒரு 2 நிமிஷம் எடுத்து சாப்பிட்டுருக்கலாம். அப்புறம் அந்த பேச்சுலரா இருக்கவங்க அவங்களுக்குலாம் சாப்பிட்ற மாதிரி, வெளியூர்ல இருக்கவங்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே மேம். இப்போ ஒரு உணவுப் பொருட்கள் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த இடம் வசதி எப்படி இருக்கணும்? ஏதாவது கவர்மெண்ட் அது ஏதாவது கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. ஓகே, என்ன சொல்றது, இப்போ நம்ம வீட்லயே செய்யறோம்னாலுமே அதுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி இருக்கணும். அது ஒரு என்ன சொல்றது, பயமும் வேணும், பக்தி வேணுன்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம காலர் இருக்காங்க, பேசிட்டு வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக பேசலாம் மேம். வணக்கம் தொலைப்பாலம். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வைம்பட்டிலிருந்து கவிதராஜா பேசுறேன். உங்க சந்தேகம் கேட்கலாம் சார். வணக்கங்க. வணக்கம். வந்துங்க அந்த ரெடிமிக்ஸ் சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பிராண்டுக்கும் அதுக்கு வித்தியாசங்க. அதான் பிராண்ட் ஐட்டம் மக்கள் கேட்கறாங்களா, இந்த மாதிரி வீட்டுல செஞ்சதை வந்து கேட்கறாங்களா அப்படின்னு. ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பெரிய பெரிய பிராண்ட் ஐட்டமும் இருக்கு, உங்களுடைய இது ஸ்பெஷலா இருக்கிறது எப்படின்னு கேக்குறாங்க. இப்ப வந்து நமக்கு இதுல என்னன்னா, நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கடையில் ஒரு நீங்கள் தயாரிக்கிறது உங்களுக்கு நல்லது தோணுச்சுன்னா அதை வந்து ரெடி பண்ணி ஒரு கடையில் பர்மிஷன் கேட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து டெமோ கொடுக்கலாம். ஓகே, அதை அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதை திரும்பி வாங்க வைக்கிற மாதிரி நீங்க செய்யணும். ஓகே, அதுதான் நம்ம பிசினஸ் கொண்டு போறோம். டெமோ, ஏன்னா எவ்வளவு பெரிய டாப்பான பிராண்ட் இருக்கும்போது அதுக்கு நடுவுல நம்ம பிராண்ட் தெரியணும், நம்மளுடைய பொருள் தெரியணும். அவங்களோட நடிகர்களை வச்சு விளம்பரப்படுத்துவாங்க, கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அதை ஒரு ப்ராடக்டாவது அவங்கள வாங்க வைக்கணும். வச்சுட்டாதான் அவங்க நம்மளை வந்து பார்க்கறதுக்கு இதாக இருக்கும். அதுதான் நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம். டெமோ கொடுப்போம். அடுத்து வந்து ஒரு ஸ்டால் எங்கே இருக்குதோ, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில் இருக்க அப்பார்ட்மெண்ட்லாம் போயிட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்டால் மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்கு அதெல்லாம் டெமோ கொடுப்போம். வந்து அவங்க இப்போ நீங்கள் வெந்தய கஞ்சினா உடனே ஐயோ கசக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. எல்லாருமே அது வாங்கவே மாட்டாங்க. அதில் ரெண்டாவது குழந்தைங்க எல்லாமே கஞ்சினாவே குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அப்புறம் நாங்கள் அதை வந்து அல்லது பாயாசம்னு நாங்கள் மாற்றினோம். பாயாசம் அப்போ சொல்லும் போது அதை அந்த வெந்தய கஞ்சி நாங்கள் டெமோ கொடுக்கும் போது தான் அந்த இதே சேல்ஸ் ஆகும். ஓகே, இப்போ ஸ்டால்னு பண்ணும்போது நீங்க அதை சமைச்சு காட்டுவீங்க, சமைச்சு காட்டி குடிக்க அவங்கள சாப்பிட வைப்பீங்க. கண்டிப்பா ஒரு கடைங்கள்ல ஒரு மீட்டிங்கு, கடைங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அங்க வர்றவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அது கொடுத்து அவங்க சாப்பிட வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத விடையும் அவங்களுக்கு கொடுத்து அதை அவங்க டேஸ்ட் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து
பெரிய கம்பெனிகளுக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியும். ஓகே மேம், சாருக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நம்ம வீட்டில் இருந்து செய்யும்போது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது, நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இடம் வந்து நீட்டாக இருக்கணும். அந்த இது அப்புறம் தயாரிக்க, ஏன்னா எப்போ வேணாலும் ஹெல்த் யாருக்காவது ஒரு சின்ன ஒரு இது வந்துட்டா கூட அது கம்ப்ளைண்டாக போயிடும். அது வராத அளவு ஒரு பொறுப்பாக இருக்கணும். ஆமாம், இடம் வந்து இருக்கணும். வேறு மாதிரிலாம் கிடையாது, ஒன்று டேமேஜ் அனுப்பிச்சு தூக்கி வச்சிட்டோம் அப்படிலாம். இது வந்து அந்த அரிசி இலை அந்த கழுவி அதை பராமரிக்கிறது. இப்போ நான் முடக்கத்தான் தோசை செய்கிறேன்னா அந்த இலையில வேற எந்த இலையும் இல்லாத அளவு அதை பார்த்து ரொம்ப அதை கேர்ஃபுல்லாக செய்யணும். அதில் தான் இருக்குது இது வந்து. ஓகே, கண்டிப்பாக. அதை வந்து எப்படி மேம் பார்ப்பாங்க? இந்த மாதிரி இவ்வளோ இடம் இருக்கணும், இவ்வளோ சுத்தம் இருக்கணும் பார்ப்பாங்களா? எப்படி பார்ப்பாங்க? எப்படி காற்றோட்ட வசதி எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இருக்கு. இப்போ வந்து அவங்க ஒரு இடம் நீட்டாக இருந்துடணும். நம்ம தயாரிக்கிற ப்ராடக்ட்டுக்கு ஏற்றது மாதிரி அந்த இடங்கள் இருக்கணும். நம்ம இப்போ வந்து நான் கொஞ்சம் தாராளமாக இருக்குதா, ஒரு அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம், இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அதை சுத்தம் பண்ணுற இடங்க, பேக்கிங் பண்ணுற இடம், பேக்கிங் பண்ணுற இடம், அது மாதிரி தனித்தனியாக நமக்கு இருக்கணும் இட வசதி. நம்ம செய்கிற பிஸ்னஸோட லெவல் பொறுத்து இட வசதி இருக்கணும். ஓகே, அதை வந்து அவங்க பார்த்து அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்ததுனாக்கா அப்போதான் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்குமா? ஆமாம், வந்து ஒரு தடவை பார்த்துருவாங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. ஓகே, நமக்கு இப்போ கொடுக்குறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக ஃபுட் ப்ராடக்ட்டுங்கும் போது பார்ப்பாங்க. அது என்னென்னா, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு செய்யும்போது கூட எங்கேயும் இது பண்ணலை. கடைகளில் இருந்ததை பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து இந்த கம்பெனி எங்கே இருக்குங்கும் போது நான் அப்போ தான் வீட்டில் செஞ்சிட்டு இருந்தேன். ஓகே, அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியும் போது நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோம். வந்து எல்லாம் சாருங்கெல்லாம் வரவும் அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் நல்லா இருக்கு உங்கள் ப்ராடக்ட்டு, நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, இந்த சர்டிஃபிகேட் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்தது. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் எங்களுக்குன்னு இருக்காரு, அந்த கணக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறதுக்குன்னு நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே மேம், இது வந்து மாவட்ட தொழில் மையத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பதியறது கண்டிப்பாக முக்கியமாமா? மாவட்ட தொழில் மையத்தில் லோன்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ கம்பெனிக்கு போனாலும் எந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்குது, அடுத்து அந்த நியூட்ரிஷன். ஒரு காலர் இருக்காங்க மேம், பேசிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மன்னிவாக்கத்துல இருந்து பேசுறேங்க. மன்னிவாக்கத்துல இருந்து. ஓகேம்மா, உங்க சந்தேகம் கேட்கலாமா? மன்னிவாக்கத்துல இருந்து பேசுறேங்க நானு. பேர் சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா. கோமலா மேடம். ஓகே ராஜேந்திர. ஓகே, சொல்லுங்கம்மா. உங்க ப்ராடக்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்ஸ், ரொம்ப குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு 13 to பசங்களுக்கு எப்படி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது? ஆமா, எங்களோடது பொருளா கொடுக்கறது. கண்டிப்பா கஞ்சி மிக்ஸ்ல கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் இருக்குதுமா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின்க்கெல்லாம் கூட அந்த பெண்களுக்கான தேவையான அந்த கருப்பு உளுந்து வறுத்து பவுடர் பண்ணி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு இது கொடுக்குறோம்மா நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி மூங்கில் அரிசி அதை ஒரு பாயசம் மாதிரி வீக்லி ஒன்ஸ் கொடுத்தாலுமே நல்ல ஹெல்த்து. சத்து மாவு இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் இருக்குதுமா எங்களோட இதில். நல்ல முழு உளுந்தே வறுத்து ஆட் பண்ணியிருக்கோம். சரி மேடம். மேடம், உங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா எப்படி மேடம்? மேம், நிகழ்ச்சி நிறைவுல மேம் நம்பர் சொல்லுவாங்க. கண்டிப்பாமா, கொரியர் மூலமா என்ன பிராண்ட் கேட்டு நாங்க வாங்க முடியும். ஆமா மேம், நோட் பண்ணிக்கோங்க மேம், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி நீங்க பர்சனலா கேட்டுக்கோங்க மேம். கண்டிப்பா. நன்றி மேம், நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க மேம். ஓகே மேம், நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்குறது இவ்வளோ முக்கியம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். இப்போ வந்து ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா இது பதியறது ரொம்பவே முக்கியம். அதை பற்றி சொல்லுங்கள் மேம். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்ப்பாங்க. நம்ம அவங்க கேட்குற ஜிஎஸ்டி இருக்கணும், ஐடி ஃபைல் பண்ண நம்ம எடுத்தோன்னே அதெல்லாம் பண்ண முடியாது. ஜிஎஸ்டிலாம் நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ் வளர்றதை பொறுத்து நம்ம அந்த ஒரு விஷயங்கள் செய்யணும். சர்டிஃபிகேட் எடுத்து நம்ம கடைகளில் வந்து எவ்வளோ பண்ணுறோம், மாதம் எவ்வளோ கொடுக்க பார்க்குறோம். இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு 200 கடை இருக்குதுன்னா நம்ம வந்து கையில் ஒரு 100 கடை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த குவான்டிட்டிக்கு ஏற்றது மாதிரி நம்ம ஜிஎஸ்டி எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு அதுக்கப்புறம் எடுக்கும் போதே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும் வந்து பேங்க்கில் போய் நம்ம. ஏன்னா
இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும்போது ஒரு 3 இன்வெஸ்ட்மெண்ட்டாவது நமக்கு தேவைப்படுது. ஓகே. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் பண்ணி ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொட்டேஷனில் வரும், பில்லு வெளியில் நிற்கும். எல்லா கடையுமே உடனே கொடுத்துட மாட்டாங்க, செக்காக வரும், ஒரு 21 டேஸ்லேருந்து வரும், அந்த மாதிரி ஒரு இருக்கும். ரெடி கேஷ் வரும். அப்படிங்கும்போது அமௌண்ட் அதில் கொஞ்சம் இருக்கும், ரா மெட்டீரியலில் இருக்கும், டெய்லி ரொட்டேஷனுக்கு நமக்கு இருக்குங்கும்போது அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கையோ இதையோ நாட போயிடுவோம். அப்போ நம்மளோட இது கரெக்டாக இருக்குது, இவ்வளோ போகுதுங்கிற ஒரு கணக்கு காட்டும் போது பேங்க் நமக்கு தாராளமாக கொடுப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி லோன் வாங்கியிருக்கீங்க மேம்? நான் குழுக்களில் வாங்கி ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன், மகளிர் சுய உதவி குழுக்கள். அதுக்கப்புறம் பேங்க்லேயே எனக்கு ஓடி அமௌண்ட்டாக 10 lakhs வரையும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் முத்ரா லோன் 5 கொடுத்தாங்க, அப்புறம் 5 கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் அதை அடைச்சி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் கொடுக்குறாங்க. மிஷினரிஸ், வறுக்கிற மிஷினு, சின்னதாக அரைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. அதெல்லாம் கரெக்டாக. அது முன்னாடி வரைக்கும் வெளியே கொடுத்து அரைச்சி அந்த மாதிரி இருந்தோம். ஓகே மேம். இப்போ வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு முத்ரா லோன் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்கணும், யாரை போய் அணுகணும், அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம கடைகள்லாம் கொடுத்துட்டு சேல்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட டர்ன் ஓவர் பார்க்குறாங்க. ஓகே. அந்த ப்ராசஸிங் கரெக்டாக இருக்கா, டர்ன் ஓவர், நம்ம அந்த இடம் இதாக இருக்கா, அந்த நம்ம கொடுக்குற ஒரு விஷயமெல்லாம், அதாவது லோன் வாங்கும்போது மட்டும் நம்ம இதெல்லாம் காட்டுறோமா, எல்லாம் செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறத அவங்க அப்படி இல்லைன்னா இதெல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகே. நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து ஃபஸ்ட்டு மெயினாக என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டிரான்சாக்ஷன் அதில் பண்ணணும். அதுதான் மெயினாக பண்ணணும். அதிலே போட்டு எடுக்கணும். சேலரி போடுறதுக்கு நம்ம பண்ணும்போது நம்ம அது இம்ப்ரூவ் ஆக ஆக ஆளுங்களோட இதுவும் அது வேலைக்கு ஆள் வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டும் பார்ப்போம், அதுக்கப்புறம் வேலைக்கு ஒரு ஆளுகளை வைப்போம். அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஆளோட ஆளுக அதிகப்படுத்துவாங்க. 2 பேருங்கிறது 4 பேர் போகிறது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு அந்த பணத்தை நம்ம ஒரு நாள் இன்னைக்கு சேல்ஸ் ஆகிறத வங்கியில் போட்டு எடுக்கும்போது அடுத்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. டிரான்சாக்ஷன் கரண்ட் அக்கௌண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க பேங்க்கில். ஓகே மேம். இப்போ நீங்கள் ஃப்ரம் த பிகினிங் பொடியோட ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் ரெடிமிக்ஸ்லேயே உங்களுடைய தயாரிப்பு இருக்கா, இல்லை ஊறுகாய் வகை, தொக்கு வகைகள், சூப் வகைகள் அந்த மாதிரி இருக்கா மேம்? இல்லை, நம்ம இப்போ சர்பத்து வகை ஜூஸுங்க, நெல்லிக்காய் ஜூஸு அதெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஜிஞ்சர் லெமன் ஒரு சர்பத்து போடுறோம், ஜிஞ்சர் லெமன் போடுறோம். அடுத்து உப்புமா வகைகள் செஞ்சோம், உப்புமாலே வெரைட்டி நிறையா கொடுத்துட்ருக்கோம். தோசை வகை பண்ணிகிட்ருக்கோம், தோசைகள் பண்ணிகிட்ருக்கோம். கஞ்சி வெரைட்டி இது அப்போது இது பண்ணும்போதே ஒருத்தவங்க கேட்பாங்க, இந்த இதில் இருக்குதா, இந்த இதுலேருந்து உப்புமா இருக்கா, அந்த இதில் அவங்களுக்கு ஒரு மைண்டில் வச்சுட்டு கேட்பாங்க நமக்கு. அப்போ தான் நமக்கு அது தோணும், ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சென்னையில் சிடிஎஸ் கேண்டீனில் ஃபுட் ஃபெஸ்டிவல்னு அவங்க எப்படியோ தெரிஞ்சு எனக்கு குழிப்பணியார மிக்ஸ் நீங்கள் தருவீங்களா, ஏன்னா எங்களுக்கு கேஸ்லாம் தரமாட்டாங்க, எங்கள் இடம் இவ்வளவுதான், எனக்கு குழிப்பணியார மிக்ஸ் ரெடிமேடாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தண்ணியில் கரைச்சதும் ரெடியாக இருக்கிற மாதிரி, அதாவது கேஸ்லாம் இல்லை எனக்கு அப்படி வேணும், மாவெல்லாம் அரைக்க கிரைண்டர்லாம் இல்லைன்னு நான் இல்லைங்காம அதை ரெடி பண்ணி ஒரு 7000 பேருக்கு வர்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி. எப்படி மேம், மாவு மட்டும் ரெடி பண்ணுறதா இல்லை தண்ணி கரைச்சி ரெடியாக பவுடராக கொடுத்துருவோம். அவங்க அதோட தயிர் இதெல்லாம் கரைச்சி அது அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுக்கு அதில் என்ன சேர்த்துட்டா இதாக வரும் அப்படின்னு. ஏன்னா 7000 பேர் இருக்க இடத்துல நம்ம அதை கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி அதை அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுப்போம். அது அவங்க கொடுத்த ஒரு ஐடியா உங்களுக்கு. அது வரைக்குமே நீங்கள் அந்த குழிப்பணியார மிக்ஸ் ஒன்றும் பண்ணது கிடையவே மாட்டோம் நம்ம. அப்போ அவங்க சொன்னோன்னா அதுலேருந்து நமக்கு ஒரு இது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இந்த இத்தனை வெரைட்டியும் வந்தது. ஒருத்தங்க சொல்ல சொல்ல ஒரு ஐடியா கிடைச்சி கேட்பாங்க. எக்ஸிபிஷன்லாம் போயிட்டு இந்த இது இருக்கா எனக்குன்னு கேட்டோன்னா நாங்கள் அதை நோட் பண்ணிக்குவோம். சரி, அந்த ப்ராடக்ட் எடுத்து ஒரு கால் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து பேசுறேன். உங்க சந்தேகம் கேட்கலாம் சார். வணக்கங்க. வணக்கம். வீட்டில் நிறைய வீட்லையும் சரி வெளியில நிறைய விஷயங்கள் நம்ம அந்த விசேஷங்களுக்கு பொருள் வாங்கும் பொழுது நீங்க டோர் டெலிவரி செய்வீங்களா? டோர் டெலிவரி இலவசமா செய்யப்படுமா? எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கினா நீங்க டோர் டெலிவரி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்க.
ஓகே. தூரத்துல இருக்கவங்களுக்கு டோர் டெலிவரி இல்லை செய்வீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணுன்னா கூட நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே. உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். ஏன்னா எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வெளியில் போகணும், இது மணி இதோட நம்ம நல்ல பொருள் தயாரிச்சிருக்கோம், இது மக்கள்கிட்ட போய் சேரணும், அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும். நீங்கள் அந்த அளவெல்லாம் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கேட்டால் கூட உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர். நம்ம பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அந்த புதுசாக ஐடியா கொடுக்க தான் நிறைய ப்ராடக்ட் ரெடி ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வந்து இப்போது என்ன மாதிரியான ப்ராடக்ட் நம்ம இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே மிக்சஸ் ரெடியாகவே இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஸ்பெஷலாக இருக்கலாம். இப்போ அது மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது மாற்றுவீங்களா? இப்போ தீபாவளிக்கான ஸ்பெஷல் நம்மளுடைய தீபாவளி பலகாரங்கள்லாம் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குமா? ரொம்ப நாங்கள் இப்போ ரெடிமேடு முறுக்கு மாவு வச்சுருக்கோம், அதிரசம் மாவு ரெடிமேடாக இப்போ அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பச்சை பயிர் முழு பயிர்லேயே வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி சிறுதானியங்களில் லட்டு மாதிரி வர்ற மாதிரி அந்த இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் ரவா லட்டு மிக்ஸு, பஜ்ஜி மிக்ஸு, அது எல்லாமே நாங்கள் சீசனுக்காக செய்வோம். அந்த ஒரு நம்ம இது டிஃபால்ட்டாக ஒரு ப்ராடக்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஏன்னா எதிர்பார்க்குறாங்க இவங்கள்ட்ட இருந்து வேணுங்கிற மாதிரி நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அவங்க எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் அதை ரெடி பண்ணி இப்போ இது விநாயகர் சதுர்த்தி போதெல்லாம் கொழுக்கட்டை மிக்ஸு அது ஃபுல்லாக கொடுத்துட்ருப்போம். அந்த சீசனுக்கு ஏற்றது மாதிரி என்ன இருக்கோ நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஓகே மேம், நம்ம தீபாவளி பலகாரம் பற்றி பேசலாம். இப்போ வந்து முறுக்கு ரெடி மிக்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல மேம், இப்போ அந்த முறுக்கு ரெடி மிக்ஸை வாங்கி நம்ம என்ன கலந்து அது முறுக்கு டக்குன்னு சுட்டுடலாம் மேம்? எங்கள் ப்ராடக்ட் அப்படியே அவங்க தண்ணி ஊற்றி இப்போ செஞ்சுட்டு, அதாவது உப்பு எல்லாமே போட்டு நீங்கள் ரெடியாக வச்சுருப்பீங்க. ஆமாம், இப்போ உப்புங்கிறது தான் இதனோட ப்ரெசர்வேட்டிவ். நம்ம இதில் ஓவரால் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு அளவு உப்பு இருக்கும், வேற எதுவுமே கலக்காதனால. அதுக்கப்புறம் டேஸ்ட் வேணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கண்டிப்பாக. அதனால வந்து அவங்க அப்படியே ரெடியாக செய்ய வேண்டியது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அந்த உப்போட அளவு அதிகமாயிரும் குறைஞ்சிரும், அதனால நாங்கள் ஓரளவு எல்லாமே உப்பு சேர்த்துருவோம். ஓகே, மினிமல் உப்பு இருக்கும், டேஸ்ட் பார்த்துட்டு அவங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஓகே, நம்ம ரெடி மிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நேர்லேயே ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த ரெடி மிக்ஸ் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நேர்களே, தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரெடிமிக்ஸ் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு சிறு தொழில் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். நேர்களான உங்களுக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சி குறித்து சந்தேகம் கேள்விகள் இருந்தால் 22722487 மற்றொரு எண் 22722488 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்னிணைப்பை சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்க முடியாதவர்கள் டிடி புதுச்சேரி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் லைவாக பார்க்கலாம். மேம், இப்போது தீபாவளி 2 நாளில் வரப்போகுது, எல்லாரும் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம நேர்களுக்காக ஏதாவது ஒரு பலகாரம் செஞ்சு காட்டலாம், என்ன செய்ய போறீங்கம்மா? கண்டிப்பாம்மா, நிறையா இப்போல்லாம் வந்து கடைகளில் நிறையா வாங்கி இது பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்க கேட்கும்போது கூட குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு சொல்லல, இது வந்து இந்த முழு பச்சை பயிறுமா, இது வந்து அவ்வளோ ஒரு நல்லது. குழம்பா வைப்பாங்க, சுண்டல் செய்யலாம், இதில் வந்து ஒரு உருண்டை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுல தான் செஞ்சோம். முழு பச்சை பயிறு அது நல்லா வறுத்தாச்சு, நல்லா வறுத்துட்டு அந்த பவுடர் இங்கே இப்போ அந்த ரெடி மிக்ஸ் வந்து நீங்கள் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பவுடர் தான் இது. இதில் எந்த அளவு எடுத்துக்கிறாங்களோ அதில் கொஞ்சம் வச்சுக்கணும். இதே அளவு அதில் எது இருக்கோ அந்த அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, எவ்வளோ பச்சை பருப்பு? அதாவது இப்போ நீங்கள் உங்களோட அந்த ரெடி மிக்ஸ் கொடுங்கம்மா, அந்த இல்லை ரெடி மிக்ஸ் கொடுங்க. இது வந்து இதுதான் இந்த முழு பச்சை பருப்பு. இதுல வந்து நீங்க வறுத்த முழு பச்சை பருப்பு மட்டும்தான் இருக்கு, வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவுமே கிடையாது, வெறும் பருப்பு மட்டும்தான். அதனால எல்லாருமே ரவையில இது பண்ணுவாங்க. எந்த அளவு இந்த மாவு எடுத்திருக்கோமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். ஈவனா இருக்கு. ஆமா, ஈவனா போட்டுக்கணும். இப்போ இதுல நீங்க வந்து கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறீங்க. இந்த முந்திரி வந்து வறுத்து இதை ரெடி பண்ணி இதில் போட்டுக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கணும் நமக்கு. இது வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கணும். ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து அப்படியே முந்திரி, ஏலக்காய், சர்க்கரை, முழு பச்சை பருப்பு, சர்க்கரை, முந்திரி, வறுத்த முந்திரி, ஏலக்காய் பொடி. இப்போ வந்து முழு பச்சை பருப்பும் சர்க்கரையும் ஈவனான குவான்டிட்டி அங்கே இப்போ வச்சுட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து இதுக்கு இதில் நெய் சூடு பண்ணணும். போட்டுறீங்களாப்பா? தேவையான அளவு நெய் நீங்கள் சேர்த்துக்கணும். தண்ணி இருக்கு. ஓகே,
ஓகே ஓகே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம், இதுக்கு நெய் தண்ணியே மட்டும். கிடையாது, நெய் தான். இப்போ இந்த பச்சை பயிறு அந்த இதுல நீங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம். சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சக்கரை வேணும்னா அதையும் போட்டுக்கலாம். ஓகே, நெய் எவ்வளோ சுடணும் மேம்? லைட்டாக சூட பண்ண நல்லா கொஞ்சம் சூடணும்னா ஓரளவு நல்லா கொதிச்சிட்டு போடணும். ஆமா. ஓகே, அந்த சூட்டை நம்ம பிசையணுங்கிறதால அதை கிண்டிட்டு அதை உருண்டை பிடிச்சி கொடுக்க வேண்டியதா உங்களுக்கு. நீங்க எப்ப வேணாலும் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எப்ப வேணாலும் நீங்க டக்குன்னு நமக்கு ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு இதை போட்டுடலாம். தண்ணி இருந்துருக்கு. ஓகே, நான் மூடி வச்சிடறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல நம்ம பரவாயில்ல. தண்ணியில் லைட்டாக போட்டுட்டோங்கிறதால அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஓகே, மூடி வச்சுட்டு நம்ம செய்யும்போது கொஞ்சம் கொதிக்க நிறுத்திடலாம். ஓகே, ஒரு பரவாயில்ல பரவாயில்ல எடுத்துக்கலாமா? ஓகே, நிறுத்திடுங்க. ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்து இதில் ஊற்றிக்கணும். கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாமா? நல்லாவே சூடு படுற மாதிரி இருக்கலாம். நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு இருக்கும். அப்பதான் அந்த இது வருமா மேம்? அப்பதான் அந்த பிடிக்கிறதுக்கு நல்லா வருங்கிறீங்களா? அதான் இதுதான். நிறுத்திடலாமா மேம்? நல்லா சுட்டுருச்சு. நிறுத்திடலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கு மேம். அதுதான். வெறும் 5 நிமிஷம் செஞ்சிடலாமா மேம்? இது எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாவு இருக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்ததுமே நம்ம சூடா பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல டிஷ் இது. அந்த மாவு வந்து நீங்க தோசை மிக்ஸ்லயும் கலந்து கொடுக்கலாம். நீங்க அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு புரோட்டீன் அதுல அந்த மாவுல. தண்ணி எதுவுமே வேணாம் மேம், வெறும் நெய் மட்டும் தான். நெய் தான் உங்களுக்கு. அவ்வளவுதாங்களா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே, அவ்வளோதான். இதான் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறீங்களா? கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுதான்மா. இந்தாங்க. அவ்வளோதான். 5 ஓகே, minutes. நீங்கள் அடிச்சு அழகா எல்லாத்தையுமே அழகா வைங்க. அந்த கரண்டி எடுத்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணிடுங்கம்மா. லேசாக லைட்டாக சூடு பண்ணலாம். நீங்கள் 1 வாரம் வரையும் கூட வச்சுக்கலாம். ஓ, 1 வாரம் வெளியிலே வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். பரவாயில்ல பரவாயில்லப்பா. சூடாயிரம் விட்டுருங்க. அவ்வளோதான். நெய் போதுமா மேம்? போதும். நெய் எடுத்துட்டுங்களா? இன்னும் கொஞ்சம் போடுறீங்க? இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் சிறுதானியத்தில் வறுத்து செய்யலாம். ஓகே, இது மாதிரி என்ன சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம்? எல்லா சிறுதானியம், குதிரைவாளி, கம்பு, சோளம். ஆமாம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். சிகப்பரிசி. நீங்கள் அவங்க ஒரே மாதிரி கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் இது மாதிரி இதே மெத்தடு தான் வறுத்து நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி. ரொம்ப நல்லா இருக்குமா? எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் இதுல சக்கரை மட்டும் போடாம இருந்தா இன்னுமே அது ஹெல்த்தியா மாறிடும். நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம். கருப்பு கவுனியில் நீங்கள் அழகாக இதில் செஞ்சிடலாம். ஓகே, அந்த அரிசி அந்த அளவுக்கு அழகாக பிடிக்க வருமா? கண்டிப்பாக வரும். இப்போ பைத்த மாவுங்கிறது கொஞ்சம் குழகுழப்பு இருக்கும். இல்லை, எல்லா அரிசியுமே வரும் உங்களுக்கு. நீங்கள் செய்யலாம். நீங்கள் அப்போல்லாம் ஒரு சத்து மாவு உருண்டைன்னு ஒன்று செய்வாங்க அரிசியில், வெள்ளைப்பாகு ஊற்றியெல்லாம். ஓகே, அவ்வளோதான். அதை ஊற்றிக்கலாம். இங்கே வச்சு செய்யுங்க. அப்போ நம்ம வந்து சூடா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி செய்யணும். ஒரேடியா ஊத்தக்கூடாது. இப்படிதான் பிடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அழகா உருண்டை பிடிக்கணும். அந்த சூடோட பிடிச்சோம்னா அந்த உருண்டை நல்லா இருக்கும். இங்க மேலே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்தலாமா?
ஓகே மேம். இதுல வந்து நம்ம போடுற அந்த நட்ஸ்ல வந்து என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஆமா, நீங்க பாதாம் வந்து இது பிஸ்தா. போட்டீங்க, முந்திரி போட்டீங்க, ஆமா, பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி பாதாம் பிஸ்தா போட்டுக்கலாம். நீங்க எல்லாமே குழந்தைங்களுக்கு எது சில பிடிக்குமோ. பேருக்கு வேர்க்கடலை பிடிக்கும்ல, வேர்க்கடலையை பொடிச்சு கூட இதுல போட்டுக்கலாம். ஆமா, இது 10 days வரைக்கும் இது நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். ஓகே, ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாமா? அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அது 10 days சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஓகே, மோஸ்ட்லி உருண்டைனாலே ரவா லட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதுதான் வந்து செய்வாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா பாக்குற நேயர்கள் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சத்துள்ள முழு பச்சை பருப்பு உருண்டை. ஆமா. ஓகே, முன்னாடிலாம் வந்து தீபாவளினா இந்த மாதிரி சிறுதானியத்துல நிறைய செய்வாங்கல்ல மேம். ஆமா, பலகாரம் அப்படின்னா நிறைய வெரைட்டி பலகாரம் இருக்கும். சிறுதானியங்கள் இருந்து கொஞ்சம் மறைஞ்சு திரும்ப இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. நடுவுல அது மறந்துட்டாங்க. ஆமா, இப்போ வந்து அந்த ஹெல்த் மறைஞ்சிருச்சு கான்ஷியஸ் வந்ததால ஆமா, திரும்ப சிறுதானியம் இப்ப ரொம்ப விரும்புறாங்க, எல்லாமே விரும்பி செய்யறாங்க. ஓகே, அப்போ இருக்க பலகாரம்லாம் வந்து இவ்வளவு வெரைட்டி இருக்கும் மேம். அப்ப நிறைய இருக்குதுமா. இப்ப நம்ம முறுக்கு சோம அதிர்ஷ்டத்தோட முடிச்சிடுறோம். ஆமா, அப்போ ஒரு பெரிய பலகாரம்லாம் அதோட நிறுத்திடுறோம். அப்பெல்லாம் எவ்வளவு இருக்கும் மேம்? காரைக்குடி பக்கம்லாம் நிறைய மாமனோளம் இருக்குங்க, வெரைட்டி அவ்வளவு, தேங்காய் பருப்பி எல்லாம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மழை வரும்போது அப்புறம் வந்து எல்லாமே தனித்தனியா இருக்கும். யாருமே அப்ப வெளியில விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப வெளி சாப்பாடுங்கிறது வெளியில உள்ள பேக்கரி அதெல்லாம் கம்மியா இருந்துச்சு. இப்ப வந்து அது நிறைய ஆயிருச்சு, செய்யறது கம்மியாயிருச்சு. ஓகே, தீபாவளிக்கு அன்னைக்கு மட்டும் தான் செய்யறதா இருக்கு போலாம். ஓகே, நீங்க இப்ப தீபாவளி பலகாரத்துக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க மேம். முறுக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. முறுக்கு வந்து ஒரு சுவையான முறுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி, அந்த கிறிஸ்பினஸ் இருக்கிற மாதிரி முறுக்கு என்ன மாதிரியான மெஷர்மெண்ட் இருக்கணும், எவ்வளோ இருக்கணும், அதை பற்றிலாம் சொல்லுங்க. முறுக்குல வந்து இது முடிஞ்சிச்சாமா? முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு சூப்பரான பைத்தம்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. முழு பச்சை பருப்பு லட்டு 5 minutesல முடிச்சிட்டேமா? கண்டிப்பா. ஓகே, நல்ல வாசனையும் நல்லா இருக்கு. இன்னும் வந்து வேர்க்கடலை எல்லாம் போடும்போது இன்னும் நல்ல ஒரு வாசனையா இருக்கு. நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாசனையே சூப்பரா இருக்கு. கண்டிப்பாமா. ஓகே, சாப்பிடணும்னே ஆசையா இருக்கு. ஓகே, நம்ம வந்து பலகார டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாமா மேம்? சொல்லுங்க மேம். கண்டிப்பா. இப்போ நீங்க முறுக்குக்கு சொல்லுங்க. ஒரு சுவையான முறுக்கு, நம்மளுடைய அந்த நம்மளுடைய பாட்டி எல்லாம் செய்யற அந்த முறுக்கு டேஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணாலும் வர மாட்டோம். நம்மளும் எவ்வளவு சேனல்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்றோம், பட் அந்த அளவுக்கு அந்த ஒரு டேஸ்ட் வர மாட்டேங்குது. நாங்க எங்க செட்டிநாட்டுல எல்லாம் முறுக்கு வந்து அப்படியே தும்பப்பு மாதிரி வெள்ளையா இருக்கும், கலரே வராது. அதுக்கு என்ன காரணம்? அரிசி உளுந்து ஒரு 1 கிலோ அரிசிக்குன்னா நாங்க வந்து அதுல வந்து 200 கிராம் 250 கிராம் உளுந்து போடுவாங்க. வேற எதையுமே போட மாட்டாங்க. ஓகே, 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து போடுவாங்க. அதுதான் வந்து எப்பொழுதும் முறுக்குக்கான மெஷர்மெண்ட். எங்க இதுல அது கல்யாண முறுக்கு எல்லாமே வெள்ளையா அப்படி ஒரு பியூரா இருக்கும். அந்த முறுக்கை பார்க்கும் போதே இதா இருக்கும், கலரே மாறி மெரூனே வராது. ஆனா ஒருத்தவங்க இப்போ வந்து அதுல பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்தாங்கன்னா பச்சை பருப்பு. இப்போ அந்த நீங்க காய வைக்கணும் பொழுது அந்த உளுந்த வறுக்கணுமா? ஆமா, உளுந்த வறுத்துருவோம். அரிசி காய வச்சுட்டு உளுந்த வந்து அந்த வறுக்கிற பக்குவமும் இருக்குதுமா. ஒரு இது செய்யும் போது பலகாரங்களுக்கு அந்த வறுக்கிற பக்குவங்கள் எப்படி வறுக்கணும்? ஒண்ணு கூட அந்த ஒரே ரேஷியோவா உளுந்து வறுக்கணும். அந்த கருப்பா ஒண்ணு வறுத்து ஒண்ணு பச்சை அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. அப்படியே வந்து இதா இருக்கணும். அப்படி இருந்துட்டு அதை அரைக்கிறதுக்கு போகும்போதும் கூட மிஷினில் அரைக்கும் போது வேற ஏதாவது அரைச்சிடாத அளவு முன்னாடியே கொஞ்சம் அரிசி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரைப்பாங்க. நம்ம சொல்லிட்டு வேற எந்த மசாலா இருக்கும்போது அரைக்காதீங்க. அப்போ வேற கோதுமை இதெல்லாம் அரைச்சாங்கன்னா அந்த முறுக்கோட டேஸ்ட் எல்லாம் மாறிடும். அதுக்காக அந்த மிஷின்ல போய் அந்த ஒரு இது பண்ணணும். சலிச்சு வச்சுட்டு நீங்க வந்து டேஸ்ட்டுக்கு வந்து ஓமம் போடலாம், ஜீரகம் போடலாம், வந்து எள்ளு போட்டுக்கலாம். யாருக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அது மாதிரி இருந்து. ஓகே, இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்து வைக்கும்போது ஒரு முறுக்குன்னா ஒரு சாதாரண தண்ணி தெளிச்சு பிசைஞ்சா போதுமா, இல்லை ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு? கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு நெய்யோ ஒரு பட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டேஸ்டோ. ஆனா கரெக்டான ரேஷியோல இருந்துச்சுன்னா சும்மா செஞ்சாவே நல்ல டேஸ்ட். எதுவுமே போடாம வெறும் தண்ணி மட்டும் போட்டு செஞ்சாலே போதும். இதே மாதிரியே நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு இது இப்ப முறுக்குல என்ன எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு மேம். இப்போ சம்டைம்ஸ் நம்ம புழிஞ்சு எண்ணெயில போடும்போது தானாவே பிரிஞ்சு போயிடுது. அந்த நம்ம அந்த போட்ட அந்த ஷேப்பே இருக்க மாட்டேங்குது. அது என்னன்னா நீங்க அதை ஆரம்பிச்சு அதை எண்டில் வந்து அதை ஜாயின் பண்ணி விடணும். ஓகே, அதை சேர்த்து விடணும். அந்த கை கரெக்டா இருக்கணும். அதை அந்த எண்டு வந்து அந்த முறுக்கை வந்து அதோட ஜாயின் பண்ணிடணும். ஓகே, நம்ம அதை ஜாயின் பண்ணாலே நம்ம வந்து அப்படியே இல்லைன்னா அது அப்படி எந்த ஷேப் இருக்கோ போகும். அதுதான் அந்த இது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கை முறுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இதாக கையாலே செய்வாங்க, கையிலே அழகா செஞ்சிருவாங்க அந்த மாதிரி. அந்த பிசைகிற பக்குவமும் இருக்குல்ல, எந்த அளவுக்கு இருக்கணும் கையில ஒட்டு. இப்போ நீங்க எல்லா முறுக்குமாவுமே நான் என்ன பண்ணுவோம்னா அந்த மாவு கொட்டிட்டு கொஞ்சம் பட்டரோ நெய்யோ
போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அந்த நெய்யிலேயே மாவு கொஞ்சம் பிசைஞ்சு எடுக்கணும். நெய்யிலேயே அந்த மாவை பிசறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சா கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து முறுக்குக்கான நல்ல டிப்ஸாக இருக்கும். இப்போ ஒரு எத்தனை நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம்? நம்ம கவரில் வச்சு ஸ்டோர் பண்ணிடுறோம், இல்லை பாக்ஸில் வைக்கிறோம். 1 month ஆனாலும் இருக்குமா முறுக்கு, வந்து இன்னமும் ஆகாது. அந்த நல்ல எண்ணெயில் நீங்கள் வந்து ரெடி பண்ணும்போது முறுக்கு இருக்கும். ஓகே, சிலர் வந்து தேங்காய் பால்லாம் போடலாம். ஆமாம், தேங்காய் பால் நம்ம டேஸ்ட்டுக்கு. இப்போ தேங்காய் பால் போடும்போது நாள் கணக்கு ஏதாவது கம்மியாக அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏதாவது வெந்துருது இல்லைம்மா, நல்லா இருக்கும் அந்த மாதிரி முறுக்கு. அந்த மாதிரி இது சின்ன நீங்கள் குழந்தைங்க இன்னைக்கு விரும்பி செய்யணுமா, ஒரு கோதுமை மாவை எடுத்துட்டு இதே மாதிரியே கோதுமை மாவில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுட்டு கொஞ்சம் அதில் ரவை ஒரு 2 ஸ்பூனு, ஒரு கப்பு கோதுமை மாவில் 2 ஸ்பூன் ரவை போட்டு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு கொஞ்சம் நெய் போட்டு அந்த மாவை பிசைஞ்சிட்டு நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா கூட ஒரு கஜரா மாதிரி அந்த ஒரு டேஸ்ட். அதாவது சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு அப்படியும் போடலாம். நீங்கள் கையிலே கூட கிளி போட்டிங்கன்னா கிளி பால் மாதிரி குட்டி குட்டியா. அது என்னோட பேத்திக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல சுகர் போடுவீங்களா மேம்? வெல்லம் போடுவீங்க. ஆமா, என் பேத்திக்கு சீடன்னு சொல்லுவாங்கல்ல மேம், அது சீடு வேற. அது ஓகே, ஒரு காலர் இருக்காங்க மேம், நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கோம், பேசலாம். வணக்கம் தலைப்பாலம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க சந்தேகம் கேட்கலாம் சார். மேடம், நம்ம வந்து சிறுதானியத்தில் வந்து லட்டு எல்லாம் பண்றோம். நம்ம வந்து திராட்சை எல்லாம் சேர்க்கல, பேரிச்சம்பழம் சேர்க்கிறோம். ஓகே, அதில் வந்து பேரிச்சம்பழம் சேர்க்கறதால மேடம் சொல்ல நம்ம பொருள் வந்து 1 மாசம் வரைக்கும் எடுத்தா கூட அது கடையில அப்படியே இருக்கு, நல்லா இருக்கு. அந்த மாதிரி பண்ணுவோம். பேரிச்சம்பழம் வந்து திராட்சை சேர்த்தோம்னாக்கா ஒரு 10 நாள்லயே கடை ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்? பேரிச்சம்பழம் சேர்த்தா கெட்டு போகுது. பேரிச்சம்பழம் எதுல சேர்த்தீங்க சார்? லட்டுல சேர்த்தீங்களா? இப்போ கெட்டு போற மாதிரி வேற ஏதோ சேர்த்தேன்னு சொன்னீங்களா, அது என்ன சார்? வேற சேர்த்தா கெட்டு போகுது? அது வந்து திராட்சை சேர்த்தோம்னாக்கா ட்ரை கிரேப்ஸா சார்? ட்ரை கிரேப்ஸ் சொல்றீங்களா? ஆமா ஆமா. ஓகே, பேரிச்சம்பழம் கெட்டு போக மாட்டேங்குது, ஆனா ட்ரை கிரேப்ஸ் சேர்ந்தா கெட்டு போகுது அப்படின்னு, அதுக்கு என்ன பண்ணலாம்? கிரேப்ஸ் கெட்டு போகாது. ஓகே, அவங்க செய்யற மெத்தட் எப்படி நீங்க சொல்லுங்க. நீங்க நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதுல சால்ட் சேர்த்துட்டு நீங்க இப்ப செய்யும் போது ட்ரை கிரேப்ஸ்க்கு கெட்டு போகாதே உங்களுக்கு. நீங்க நெய் போட்டு அந்த இல்ல கெட்டு போகாதுங்க சார். நீங்க ஓகே சார். அதே மாதிரி சிறுதானியத்தை வந்து பயன்படுத்தி நம்ம 10 சிறுதானியத்தை ஹெல்த் மிக்ஸ் பண்றோம். ஓகே சார். அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா சாமை, இலை, வரகு, குதிரவாளி, பனிவரகு, காரைக்கல்லி, கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம். ஓகே சார். இது தவிர வேற எதுவும் சேர்க்கறதில்லை. இது ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய மக்கள் வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க. இதுல நீங்க என்னென்ன சேர்க்கறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட என்னென்ன சேர்க்கலாம் சொல்றீங்களா சார்? அவங்க என்னென்ன சேர்க்கறாங்க இத தவிர்த்து மேடம் என்னென்ன சேர்க்கறாங்கன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா. நாங்க வந்து முந்திரி, கொஞ்சம் ஏலக்காய், பாதாம். நான் வந்து அதுவே அந்த கான்செப்ட் விட்டுட்டு அட்டாபி சிறுதானிய ஹெல்த் மிக்ஸ்ல வந்து இந்த 10 ஐட்டம் சேர்க்கிறோம். நீங்க வேற எதை சேர்க்கறீங்க? ஓகே, சிறுதானியத்துல உங்க 10 ஐட்டம் செய்றாங்க. இத தாண்டி நீங்க வேற ஏதாவது சிறுதானியம் செய்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மேம். ஒரு ஐடியாக்காக கேக்குறாங்க. அவங்க வந்து 10 ஐட்டம்ல சிறுதானியம் செய்றாங்க. நீங்க வேற ஏதாவது புதுசா நீங்க சொன்னீங்க கருப்பு கவுனி, மூங்கில் அரிசி செய்றோம் சார். மூங்கில் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, மூங்கில் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, அப்புறம் காட்டு யானம். எங்களுக்கு கஸ்டமரே கேட்பாங்க, இந்த இதில் எங்களுக்கு ஃபாரின் போகிறோம், இந்த இதில் செஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால அவங்க கேட்குறது நிறைய அரிசி வகைகள் இருக்குது, அதை அவங்களே சொல்லுவாங்க. மல்லி அது அரிசி என்ன அரிசியில் அவங்க கேட்குறாங்களோ அதை தேடி பிடிச்சி நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். நாம வந்து அப்படி இல்லை, நம்ம கஸ்டமர்லாம் வந்து வெறும் சிறுதானியத்தை மட்டும் பயன்படுத்தி கொடுங்க, சேர்த்து கொடுங்க கேட்குறாங்க. நீங்க என்ன செய்யறீங்க, நாங்க என்ன பண்றோம் தெரிஞ்சுக்கலாம். சந்தேகம். ஓகே சார், நன்றி சார். நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க சார். தேங்க்யூ சார். மேம் இன்னொரு காலர் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? பேரு சங்கருங்க, தாம்பரத்துல இருந்து பேசுறேன். சந்தேகம் கேட்கலாம் சார். இப்போ முறுக்கு மாவு எப்படி தயார் பண்றது? ஓகே, இப்போ மேடம் சொன்னாங்க, மேம் நேர்க்காக ஒரு தடவை சொல்லிடுங்க சார். முறுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை கழுவி, இப்போ உங்களுக்கு தீபாவளிக்கு வேணும்னா உடனே நீங்கள் கழுவி காய வைக்க முடியுமான்னு பாருங்கள். 1 கிலோவுக்கு 1/4 கிலோ உளுந்து போடுங்க. உளுந்தை வந்து நல்லா வறுத்துருங்க. உளுந்தை வறுத்துட்டு நீங்கள்
உளுந்து வறுத்துட்டு மிஷினில் அரைச்சி வாங்கிக்கிங்க. நல்லா சலிச்சு ஒன்றா போட்டுறணும். 1 கிலோவுக்கு 1/4 கிலோ உளுந்து போட்டு ஒன்றா போட்டுட்டு அரைச்சிட்டு நீங்கள் சலிச்சு எடுத்துட்டு நீங்கள் நார்மலாக செய்ய வேண்டியது தான் சார். நீங்கள் இல்லை எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும்னீங்கன்னா அதில் வந்து பொட்டுக்கடலை பச்சை பருப்பெல்லாம் சேர்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் மாறும் அந்த முறுக்கு மாவு வந்து. ஆமாம், ப்ளைனாக நீங்கள் செட்டிநாடு முறுக்கெல்லாம் மாதிரி வேணும்னா வெறும் உளுந்து மட்டும் போடணும் சார். ஓகே. அந்த மாவு பதத்தை தண்ணி எவ்வளோ மேடம் சார்? நீங்கள் பிசையும் போதே தெரியும், ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி அளவு பிசையணும். ஃபஸ்ட்டு அந்த மாவில் சலித்து எடுத்துட்டு நீங்கள் ஒரு நெய்யும் ஜீரகம் போட்டு எடுத்துக்கலாம், ஓமம் போட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு நெய் போட்டு பிசைஞ்சிங்க, பட்டர் போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே சார், மேடம் சொன்னதை ட்ரை பண்ணுங்க சார், கண்டிப்பா நல்லா வரும். தேங்க்யூ சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. மேடம் இன்னொரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வாய்ப்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். உங்க சந்தேகம் கேட்கலாம் சார். வணக்கங்க. வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது கடைக்கு வர்றவங்களோ இப்ப நீங்க தயாரிக்கிற மாதிரி நம்மளும் வந்து வீட்டுல தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து டிப்ஸ் கேட்கறாங்க. அதாவது குறிப்பெல்லாம் கொடுங்க, நீங்க செய்யறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்க நாங்களும் செய்வோம் அப்படின்னு நீங்க அவங்க வந்து கேட்கும் பொழுது நீங்க வந்து அந்த ஆலோசனை தருவீங்களா? இல்லன்னா அவங்க ஆலோசனை வந்தா அவங்களே செஞ்சுக்கிட்டு நம்ம மட்டும் சாமான் வாங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இல்லை சார், கண்டிப்பா ஆலோசனை. நான் செய்யறது ஒரு சின்ன பார்ட்டில் தான் நான் செய்கிறேன், நம்ம பெரிய லெவல்லாம் கிடையாது சார். அதனால கண்டிப்பாக என்கிட்ட கேட்டால் அந்த ஆலோசனையை சொல்லுவேன் சார். நீங்கள் வீட்டுக்கு கேட்டாலும் சொல்லுவேன், சேல்ஸ் பண்ணலான்னாலும் நான் சொல்லுவேன் சார். ஓகே, நன்றி சார். ஓகே மேம், நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்களா மேம் இந்த உணவுப் பொருள் தயாரிப்புக்கு ஏதாவது பயிற்சி? அதாவது நான் என்னோட மகளிர் குழு ஹேண்ட் இன் ஹேண்ட் நிறுவனம் என்னை அனுப்புனாங்க பயிற்சியா. கிட்டத்தட்ட ஒரு 50-60 இடம் போயிருக்கேன் சொல்லி கொடுத்து. அதாவது நீங்களே அந்த இடத்துக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு? ஆமாம், அவங்க சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க, நான் சொல்லியிருக்கேன். அதுவும் எனக்கு ஒரு நானே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நீங்கள் எல்லாருக்கும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதாவது பாண்டிச்சேரியில் இருக்க எந்த ஊருக்குமா இல்லை பாண்டிச்சேரி தாண்டி தமிழ்நாட்டுக்கு நான் போயிருக்கேன், வந்து போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாமா? வணக்கம் தொலைப்பாலம் சார், பேர் சொல்லுங்க சார். என்னோட நேம் வந்து நல்லிசைங்க. உங்க சந்தேகம் கேட்கலாமா? அதாவது இப்போ மேடம் செய்யறது வந்து உணவுப் பொருள் தயாரிப்பெல்லாம் போட்டிருக்கு. ஆமாம் சார். ஆமா மேம். அது வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கி விக்கிற மாதிரியா இல்ல எப்படி? அது அவங்க சொல்லி தருவாங்களா? ஏதாவது கிளாஸ் எடுப்பாங்களா? எப்படி? இல்லம்மா, வாங்கி சேல்ஸ் பண்றாங்க. ஆமா, எங்களோட ப்ராடக்ட் வாங்குவாங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் கூட சென்னையில் மாம்பாக்கம் கேளம்பாக்கம்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் போயிட்டு அதை இது பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து கூட வாங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்க்கெலாம் கொடுக்குறாங்கம்மா, நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்போம். ஓகே, நீங்கள் சொல்லியும் கொடுத்துட்ருக்கீங்களா? அப்படி இப்போ நீங்கள் சொல்லி கொடுக்கணுன்னா எப்படி, என்ன உங்களை எப்படி வந்து? இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் போய் சொல்லலாமா, எனக்கு அதுக்கு டைம் கிடையாது. ஓகே ஓகே மேம், உங்கள் பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கு, சரியாக இருக்குது. கேட்டாங்கன்னா நான் அப்படி எதுவும் இருந்து இல்லை அவங்கள்ட்ட ஒரு டீம் இருந்து கேட்டாங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஓகே மேம், உங்களுக்கு வேறு சந்தேகம் இருக்கா மேம்? வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நன்றி மேம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க மேம். அதாவது இந்த மாதிரி செய்யணும்னு ஆர்வம் இருக்கும்போது அவங்க ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு டீமாக கூப்பிடும்பொழுது ஓகே, அப்போ வந்து நீங்கள் போய் நேராக சொல்லி கொடுத்துட்டு. ஓகே மேம், நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் மேம், நடுவில் பிரேக் ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, குழந்தைங்களுக்கு அந்த கோதுமை எல்லாம் போட்டு அப்படியே தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு தேங்காய் பால் போட்டு அது வந்து என்ன மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சுட்டே அழகாக செய்யலாமா? எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுலே வந்து ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பாடு செய்யும்போது இது பிடிக்கல அப்படின்னாங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஒரு இந்த மாவு இருந்துச்சுன்னா, ஒரு கடலை மாவு ஒரு பொட்டுக்கடலை மாவு இருந்தால் அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு இது கேரட்டு வெங்காயம் போட்டு கூட நீங்கள் ஒரு இது மாதிரி போட்டு அவங்களுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி கீரை சாப்பிடாதவங்க அவங்களுக்கு வந்து இப்போ ரெடி மிக்ஸாக ஒரு விஷயம் செய்யணும் போது என்ன மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்? அதுதான்மா, நீங்கள் கடலை மாவு வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை மேம், நான் என்ன கேட்குறேன், சிறுதானியத்தில் அதாவது கீரையும் சாப்பிடணும், சேம் டைம் சிறுதானியமும் சாப்பிடணும் போது இந்த மாதிரி நீங்கள் விற்கிற ரெடி மிக்ஸோட கலந்து பகோடா மாதிரி போட்டு கொடுத்துடலாம். இப்போ நான் இந்த பச்சைப்பயிர் மாவு வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணி நீங்கள் அந்த பக்கோடாக்குள்ளது அதில் வந்து கேரட்லாம் போட்டு கூட குழந்தைங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ கோஸ் போடலாம். அதில் அவங்களுக்கு இன்னும்
பன்னீர்லாம் போட்டு கூட அது மாதிரி அதில் போடலாம். முருங்கைக்கீரைலாம் ரொம்ப சத்து உள்ளது, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் அழகாக செஞ்சிடலாமா. நீங்கள் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்க குழந்தைங்க என்ன பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஓகே, ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்குன்னு பொழுது இந்த ரெடிமிக்ஸ் வந்து கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ரெடிமிக்ஸில் அடை ரெடிமிக்ஸ்னு ஒன்று பார்த்தேன். ஆமாம். இப்போ அடை ரெடிமிக்ஸோட வந்து நம்ம இந்த கீரை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்க்கும் போது இன்னுமே அது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். வீட்டில் இருக்கிற கடையில் வாங்குறதோட நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், சேஃபாக இருக்கும். நம்ம செய்கிற எண்ணெயிலேருந்தே போட்டு கொடுக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே மேம், எனக்கு வந்து குலோப் ஜாமுன் மேம் அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம அந்த டிவிலாம் பார்க்கும்போது அந்த அந்த பால் சைஸும் சரி, அதை கட் பண்ணுறதும் சரி அவ்வளோ நல்லா வரும். நம்ம செஞ்சால் மட்டும் ஏன் அந்த மாதிரி வரும்? நடுவில் கொஞ்சம் மாவு இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப உடஞ்சி போயிடுற மாதிரி இருக்கும். பிசையணுமா, அது பிசைய சாஃப்டாக அந்த பால் ஊற்றி அதை வந்து போட்டு இப்படிலாம் சப்பாத்தி மாதிரி அது அப்படியே பூ மாதிரி பிசையணுமா, அது பட்டுவிடாம தொட்டு இது பண்ணி பண்ணணும். அப்பதான் அது அந்த சாஃப்ட் கொடுக்கும். அது மாதிரி ஓகே, நம்ம சைஸ் வந்து ஈவனா ஒவ்வொன்றும் நம்ம ஒரு சைஸ் போடுவோம். அது சிம்மில் இருக்குது அது எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டில் அந்த வெள்ளை பணியாரம் நாங்கள் கண்டிப்பாக தீபாவளிக்கு செஞ்சுருவோம். அந்த உளுந்து ஒரு டம்ளர் இருக்குன்னா அதில் பச்சரிசி எடுத்து அதில் மேலே அந்த உளுந்து அந்த மேலே போடுறது தான். அதை அப்படியே அரைச்சிட்டு அந்த எண்ணெய் வந்து அந்த பதமாக வச்சு அந்த இதை ஊற்றணும். ஊற்றும் போது அதை வந்து ஓரத்தில் அந்த நெளி நெளியாக வரும். நீங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா அந்த நெளி வராது. அது வந்து ஊற்றுற பக்குவத்தில் இருக்கணும். அந்த பணியாரம் எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக இருக்கணும், ஒன்றொன்னா ஊற்றணும். நீங்கள் கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா அந்த ஓரம்புறா நெளி நெளியாக வரும். அதுக்கு ஒரு கார சட்னி வச்சு அந்த சூடாக சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் பணியாரம். ஆமாம். ஓகே மேம், இப்போ வந்து பலகாரத்தில் வந்து முக்கியமாக இருக்கிறது முறுக்கு சொல்லிட்டோம். அதிரசம் வந்து இப்போ மோஸ்ட்லி யாரும் வீட்டில் அரிசியெல்லாம் போட்டு செய்யறதே கிடையாது, எல்லாமே கடையில் வாங்கிறாங்க. நீங்களும் வந்து ஒரு அழகான அதிரசம் ரெடிமிக்ஸ் ஒன்று வச்சிருக்கீங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்க மேம். இப்போ நமக்கு வீட்டில் செய்ய டைம் இல்லை, கண்டிப்பாக நம்ம ரெடிமிக்ஸ் ப்ராடக்ட் வாங்குறோம் பொழுது இதை எப்படி பக்குவமாக செஞ்சு எடுக்கிறது சொல்லுங்க. நீங்கள் வந்து ஒரு அரிசி எடுத்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும், கழுவிட்டு எடுத்துட்டு. அந்த அரிசியோட பக்குவம் எப்போ நீங்கள் அதை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கையில் இப்படி தொட்ட உடனே அது கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் அதிரசமாவோட அரிசி, கையில் ஒட்டக்கூடாது. அந்த அரிசி எடுத்து நீங்கள் மிக்சியில் ஈர அரிசியாக வச்சுக்கணும். ஓகே, நம்ம அது கடைக்கெல்லாம் கூட கொடுக்க வேண்டாம், வீட்டிலேயே நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியிலே கூட அரைச்சிக்கலாம் நீங்கள் வீட்டில் செய்யணும். அதை வந்து நீங்கள் வந்து 1 டம்ளர் மாவு 2 டம்ளர் எடுத்தீங்கன்னா 1 கப் அளவு வெல்லம் போட்டு அதை காய்ச்சி அந்த பாகு எடுக்கிறது தான் அது ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இப்போ நமக்கு டைம் இல்லை, நமக்கு இப்போ ரெடிமிக்ஸ் இருக்கு மேம். இதை வந்து எடுத்து செய்யறது அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெரிய. இதை வந்து நீங்க தட்டி எண்ணெயில பக்குவமா போடுறது மட்டும் சொல்லுங்க மேம். இது ஒண்ணுமே இல்லம்மா, நீங்க ஒரு உருண்டை உருட்டிட்டு எண்ணெயை, அதாவது இது கூட தண்ணி எல்லாம் சேர்க்க வேணாமா? ஐயோ அதெல்லாம் தேவையே கூடாதுப்பா. அப்படியே தட்டிட்டு இது அப்படியே வாங்கி கட் பண்ணி நம்ம எடுத்து கையில தட்டணும், அவ்வளவுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எண்ணெய் தான் கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப எண்ணெயோட சூடு கரெக்டா இருக்கணும். நீங்க அதுதான் இதுல நீங்க ரொம்ப சூடே இல்லாம இருந்தாலும் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது மேம் இது நிறைய எண்ணெய் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி மேம்? அது நம்ம அவ்வளோ எண்ணெய் எடுக்கும் பொழுதுமே பாதி எண்ணெய் அவ்வளோ வேஸ்டா போகுது. அதிரசம்னும் பொழுது எண்ணெய் அவ்வளோ போகுது, நம்ம அவ்வளோ சாப்பிடுறது கரெக்டா. இப்ப நீங்க இது நாங்க செஞ்சிருக்கிறதெல்லாம் வந்து அந்த அளவு எண்ணெயெல்லாம் எடுக்காது. நீங்க அதுக்கப்புறம் அது 2-3 கரண்டி வச்சு தட்டணும் அப்படின்றாங்க. அந்த இதெல்லாம் செய்ய மாட்டோமா, நாங்க செய்யும் போது உப்புன மாதிரி இருக்கும், அதை வந்து கரண்டி வச்சு அமுக்கணும் அப்படின்னு செய்யறாங்க. அது சப்ப அந்த மாதிரி செஞ்சா விட நீங்க அது அதிரசம் வந்து உப்பி இருக்கும் போது அந்த லேயர் மேல உள்ளது சூப்பரா வரும். அந்த மெத்தடு தான் நாங்களாம் செய்வோம் அந்த மாதிரி. ஓகே, அப்ப எண்ணெயை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு அதிரசம். பலகாரம் சொல்றதுக்கே அந்த எண்ணெயோட இது கரெக்டா இருக்கணும். எல்லாமே சிம்மில் வச்சு செய்யும்போது எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி பிடிக்காதா மேம்? இல்லை, சிம்முனா ரொம்ப இல்லாமல் இல்லை, கரெக்டாக நீங்கள் போட்ட உடனே இருக்கிற மாதிரி ஒரு கை பார்க்கும்போது அந்த எண்ணெயோட சூடு இப்படி வச்சு பார்க்கும்போது லைட்டாக தெரியும். அந்த இதுதான் அது தெரியணும். ரொம்ப புகை வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதிரசம்லாம் கருப்பு ஆயிடும். ஓகே, இப்போ இந்த ஃபுட் ப்ராடக்ட்டில் வந்து மேம் முக்கியமான விஷயம் வந்து அந்த எக்ஸ்பைரி, இதுக்குள்ளே நம்ம அந்த சேல் பண்ணுறதுங்கிறது இந்த பிஸ்னஸில் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி மேம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிப்பீங்க, எப்படி ரெடி பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட், இப்போ நாங்கள் இந்த அதிரசம் ரெடி பண்ணுறோம்னா ஒரு பேட்சுக்கும் டேட்டு போட்டு ஒரு டப்பாவில் போட்டுருவோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கும், இது இந்த பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து இவ்வளோ போட்டோம், அது எவ்வளோ நாள் வரை இருக்குதுங்கிறத பார்ப்போம். அதுக்கேற்றது தான் நாங்கள் அந்த ஒன்று ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆரம்பிக்கும் போதே அதனோட
எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படி எவ்வளவு நாள் பாப்பீங்களா? தாங்குதுன்றது சாம்பிள் வைப்போம். ஓகே. சர்பத்தா இருக்கட்டும், நாங்க எல்லாமே வந்து அந்த சாம்பிள் வச்சு எத்தனை நாள் வரையும் அது நம்மள்ட்ட தாங்குதுன்னு அந்த இதுக்கு அதை பார்த்து தான் நாங்கள் எக்ஸ்பைரி டேட் போடுவோம். ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த விஷயம் முக்கியமா கண்டிப்பா தெரியணும். அவங்க செய்யும் போதே ஒரு சாம்பிள் கொடுத்துறோம். சாம்பிள் கொடுக்கும்போது இப்போ ஒரு மிக்ஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஒன்று 9 மாசம் வரையும் நல்லா இருக்கும், ஒன்று வந்து 1 இயர் வரையும் நல்லா இருக்கும், ஒன்று ரிட்டர்ன் வந்தா 1 இயருக்கு மேலே நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்குது. முதல்ல நம்ம வந்து சாம்பிள் எல்லாமே டெஸ்ட் பண்ணி நம்ம தயாரிக்கிற பொருள் நம்ம வந்து பேட்ச் நம்பர் போட்டு ஒரு சின்ன பாக்கெட்ல வச்சிரோம். நீங்க ஓகே வச்சோன்னா அது எவ்வளவு நாள் வருதுன்னு நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்க அதுக்கானதை தான் நீங்க போடணும். அப்பதான் ரொம்ப கேர்ஃபுல்லான பிசினஸ், ஆனா நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் சொல்லலாம். இப்போ வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து வாங்கி விற்கிறத விட நம்மளே தயார் பண்ணும்போது அதனோட பெனிஃபிட் நல்லா இருக்கும் நமக்கு. ரொம்ப நன்றி மேம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த உணவு பிஸ்னஸ் பற்றி. நேர்களுக்காக ஒரு லட்டும் செஞ்சு காமிச்சிங்க, தீபாவளி பலகாரம் டிப்ஸும் நிறைய கொடுத்தீங்க. நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி. ரொம்ப நன்றி நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். பலகாரம் செய்கிறவங்க மேடம் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு சூப்பரான பலகாரம் கிடைக்கும். மீண்டும் இது மாதிரி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.